இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதனால் எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து அது கருத்து சொல்வது, இப்போ வந்து தேர்தலை வந்து எதிர்நோக்கிற பாராளுமன்றத்தை எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலை, எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். அதனால் அரசுடைய செயல்பாடு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நம்முடைய பொதுச் செயலாளரே என்ன சொல்லியிருக்காரு, மத்தியில் எந்த அரசு வந்தாலும் சரி, மாநிலத்துடைய அந்த உரிமை என்பது ஒரு மறுக்கப்படுகிற நிலை தான். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே பார்த்தா 2011 நம்ம கேட்டிருக்கிறோம். 2011 கால வெள்ள காலத்துலேருந்து கேட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட 7,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் ஓர வஞ்சனை கூடாது. வெண்ணெய் ஒரு கண்ணிலும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும் இந்த மாதிரி வந்து ஒரு பாகுபாடு, வடக்கு தெற்கு இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்கள் தானே. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, வடக்குக்கு ஒரு நீதின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் எங்களோட தேர்தலில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன சலுகைகள் அது வந்து வழங்கலை. அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாங்க என்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து. இது இடைக்கால பட்ஜெட்னால நான் வந்து அவங்களும் அந்த இடைக்கால பட்ஜெட் சொல்லிட்டாங்க. அதனால் அது குறித்து கருத்து. இந்த சிஏஏ அப்புறம் யூபிஏ எல்லாமே திமுக காங்கிரஸ் காலத்தில் தானே விதையே போடப்பட்டது. அது என்ன போய் எங்கள் ஆட்சி காலத்தில் விதை போடப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க திமுக? ஏன் அந்த விதையை போட்டாங்க? நீட்டுக்கு அந்த விதையை போட்டாங்க. அதே போல் ஜல்லிக்கட்டுக்கு அந்த விதையை அவங்க தானே போட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து விதையை போட்டுட்டு தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு அவங்க ஆதரவோடு இருந்த ஆட்சி தான். அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஏன் சொல்ல, எவ்வளோ விஷயம் சொல்லலாம். இப்போ சொல்கிறாங்க மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் வந்து அதை ஒழிச்சிருவேன்னு. ஏற்கனவே கவர்னருக்கு என்னென்ன வரையறை செய்யணும்னு சொல்லி ஒரு குழுவே வந்து அது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு அவர் பரிந்துரை கொடுத்துருக்காரு. அந்த பரிந்துரையை வந்து ஏன் இப்போ அமல்படுத்தலை? கல்வியை பொறுத்தவரையில் வந்து மாநில பட்டியல் தான் இருந்தது. திரும்ப இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் அது வந்து இதுக்கு போயிடுச்சு, பொதுப்பட்டியல் போயிடுச்சு. அப்போ பொதுப்பட்டியல் போனோன்னா 14 வருஷம் இவங்க இருந்தாங்கல்ல மத்தியில், 14 வருஷம் இருந்த காலகட்டத்தில் அப்போ மாற்றிருக்கலாமே மாநில பட்டியலுக்கு. அப்போ இந்த நீட்டு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்னர் போஸ்ட்டே தேவையில்லைன்னா அப்போ ஒழிச்சிருக்க வேண்டியது தானே, ஈஸியாக ஒழிச்சிருக்கலாமே. அப்போ தமிழ் சொல்லிட்டு தமிழ் இனத்தை வந்து 1,50,000 பேரை முள்ளிவாய்க்கால் அழிச்சிங்க நீங்கள். இன்றைக்கும் வந்து இலங்கையினுடைய ஒரு கருப்பு வரலாறாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மறக்க முடியாது. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு, மாநிலத்துக்கும் துரோகம் பண்ணிவிட்டு, நமக்கு சேர வேண்டிய நிதி இப்போ வேட்டு, சேல் டேக்ஸ்லேருந்து மாநில சர்க்கார் வந்து வேட்டுக்கு போகும்போது எங்கள் ஆட்சி காலத்தில் அதை மாற்றினாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபா கொடுக்கணும். அதை ஏன் வாங்கி தரலாம்? அப்போ இருந்தது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சரி, அப்போது மத்தியில் இருக்கிறோம். நம்ம இந்த சூழலை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா விதமான திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்ட்ரல் டு ஸ்டேட் ஷேர், அந்த ஸ்டேட் ஷேரில் வந்து நாங்கள் பங்கு ஜாஸ்தி வாங்கி கொடுத்தோம். மொத்தத்தில் வந்து இந்தந்த ஸ்கீமெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். மழை காலத்தில் மக்களுக்கு பாதிப்பு கட்சி ஆட்சி பார்க்காம நாங்கள் வேறு கட்சி ஆட்சி, எங்கள் ஆட்சி தான் இருந்தது. 2011 காலகட்டத்தில் 2016 அதுக்கு முன்னாடி 2006, 2011 அந்த 2011, 2006 அவங்க தான் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ பிஜேபியில் வந்து நாங்கள் வந்து அம்மா பொறுத்தவரை வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு 5 மொத்தம் திட்டங்கள் கொடுத்து இதை வந்து நீங்கள் நிறைவேற்றினா உங்களுக்கு ஆதரவுனாங்க. வாஜ்பாயும் அவர் சார் ஒத்துக்கினார். வாஜ்பாய்க்கு அவரை பொறுத்தவரை ஒத்துக்கிட்டு ஓகேன்ட்டார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை 205 205 டிஎம்சி தண்ணீர் வேணுன்றது அதை திறந்து உள்ளன்னு கர்நாடகாவை வற்புறுத்தினா இல்லையா சொல்லிட்டு வாபஸ் வாங்கி அன்றைக்கி 98 வந்து 99 ஆட்சிக்கு வந்தது. திமுக என்ன பண்ணுச்சு? நாங்கள் கழட்டி விட்டோன்னா உடனே என்ன பண்ணார்? ஒரு மாநாடு போட்டு அந்த நேரத்துலேயே
எக்காரணத்தோட நாங்கள் மதவாத சக்தி சொல்கிறார் அவர் யார் திமுக தலைவர் திரு கருணாநிதி, மதவாத சக்தியோடு நாங்கள் கூட்டு வச்சுக்க மாட்டோம் சொல்லிட்டு 99 வந்து 3 மாதத்தில் பிஜேபியோட கூட்டு வச்சு 5 வருஷம் வந்து சொலையாக எல்லா வளக்குலைக்கு இலாக்காக்கள் பெற்று அனுபவிச்சது யாரு, என்ஜாய் பண்ணது யாரு, சுகமாக இருந்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.